IPL 2024 54வது மேட்ச் கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் கிட்ட 5th May 7:30 PM ஸ்டார்ட் ஆகுது. அதோட ஃபேண்டசி ப்ரிவியூ பார்க்க போகிறோம். இந்த IPL கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக போய்கிட்டு இருக்குது. 250+ நிறைய ஸ்கோர்ஸ் வந்துட்டு இருக்கு. ஃப்ளாட்டராக நிறைய ட்ராக் இருக்குது. PSL மாதிரி இடத்துல ஃப்ளாட்டர் ட்ராக் ரெடி பண்ணும்போது நம்ம விமர்சனம் வச்சோம். PSL அந்தளவுக்கு பிரபலம் ஆகலை, அதனால் இந்த மாதிரி ஃப்ளாட்டர் ட்ராக் போட்டு ஹை ஸ்கோரிங் கேம்ஸ் வைக்கிறாங்க அப்படின்னு சொன்னோம். பட் IPLலேயே அந்த ஒரு விஷயம் நடந்துகிட்ருக்கு. இம்பாக்ட் சப்பு நிறைய விஷயங்களை கிரியேட் பண்ணுது. இம்பாக்ட் சப்பு ஒரு 10-20 ரன்ஸ் அதிகப்படுத்துது அப்படின்னு சொன்னால் கூட நிறைய ஃப்ளாட் ட்ராக்கு, நிறைய பேட்டிங் பேஸ்ட் ட்ராக்ஸ் இந்த சீசனில் கொடுத்துருக்காங்க. நிறைய ஸ்கோர்ஸ் வந்துட்டுருக்கு. இன்னொரு பக்கம் ஃபெமிலியர் டீம்ஸ் எல்லாம் கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. மும்பை இந்தியன்ஸ் ஆல்ரெடி வெளியில், ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு வெளியிலன்னு சொல்லலாம். தியரிட்டிக்கலாக உள்ள அப்படின்ற இடத்துல இருந்தால் கூட 7 போட்டிகள் தான் அதிகபட்சமாக வெற்றி பெற முடியும் அப்படிங்கிற இந்த சூழலில் கொஞ்சம் கஷ்டம்னு சொல்லலாம். மற்ற டீம்ஸை டிபெண்ட் பண்ணி போகணும். நிறைய ரன் ரேட் அப்படின்றவர்கள் ஓரளவுக்கு ஓகேன்ற மாதிரி இருந்தாலும் அந்த மாதிரியும் யோசிக்க வேண்டியதாக இருக்குது. அதனால் அவங்க கிட்டத்தட்ட வெளியில். டெல்லி கேபிட்டல்ஸு அவங்களோட கோச்சிங் ஸ்டாஃப் எந்த அளவுக்கு இருக்கிறாங்க அப்படின்னு தெரியும். கடந்த சில சீசன்ஸில் ஓரளவுக்கு உள்ளே வந்துட்டுருக்காங்க. அவங்களுமே வெளியில். கடந்த 2 சீசன்னாக ஃபைனல்ஸுக்கு வந்த குஜராத் டைட்டன்ஸ் ஒரு டைட்டில் வின்னராகவும் இருந்திருக்காங்க. அவங்களும் கொஞ்சம் கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க அப்படின்றத பார்க்குறோம். சென்னை சூப்பர் கிங்ஸ் ஓகேன்னு சொன்னால் கூட பெட்டர் பொசிஷனில் இப்போதைக்கு இருக்காங்க அப்படின்னா கூட அவங்க இன்னும் 4 மேட்ச் விளையாட வேண்டியது இருக்குது. 4 மேட்ச்லேயே வெற்றி பெற்ற வாய்ப்பு அப்படின்னு சொல்லலாம். அதில் ஒரு மேட்ச் தோற்றா கூட மற்ற டீம்ஸை டிபெண்ட் பண்ணி இருக்கணும் அப்படிங்கிற அந்த சூழலும் இருக்குது. ஸோ ஓவராலாக நல்ல டீம்ஸு, ஃபெமிலியர் டீம்ஸு அப்படின்ற அவங்கெல்லாம் கொஞ்சம் போயிருக்காங்க கீழே. அதே நேரத்தில் ராஜஸ்தான் ராயல்ஸ் டாப்பில் இருக்காங்க. அதுக்கப்புறம் கொல்கத்தா நைட் ரைடர்ஸ், அதுக்கப்புறம் லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ், சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் இவங்கெல்லாம் மேலே வந்திருக்காங்க. கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் கம்பீரோட அந்த கைடன்ஸில் நல்லா பண்ணுறாங்க. சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் கமின்ஸோட அந்த கேப்டன்சியில் பெட்டராக பண்ணுறாங்க. இதில் லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் அண்டு RR இருக்கிறது சூப்பரான ஒரு விஷயமாக பார்க்குறோம். கண்டிப்பாக லக்னோ அவங்களோட ஒரு ஸ்லோ ட்ராக்ஸை பேஸ் பண்ணி கொஞ்சம் பெட்டராக பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். பார்க்கலாம் இன்றைக்கி கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் கிட்ட நடக்கிற மேட்ச்சில் யார் வெற்றி பெறுவாங்க, எப்படி வாய்ப்பு இருக்குது, நிறைய விஷயங்கள் பேசலாம். முழுமையான வீடியோ பாருங்கள். உங்களுக்கு தேவையான யோசனைகள் கிடைக்கும். அதை பேஸ் பண்ணி உங்களோட ஓன் டீமை க்ரியேட் பண்ணலாம். MyMaster 11 டெபாசிட் ஆஃபர் சூப்பராக கொடுத்துருக்காங்க. சண்டே டெபாசிட் ஆஃபர் பார்த்துக்குங்க. கேஷ் அண்டு யூசர் கோடு எந்த லிமிட், எந்த ரேஞ்சில் நீங்கள் அமௌண்ட்டை போட போகிறீங்க அப்படின்றத பேஸ் பண்ணி அந்த யூஸ் கோடை பயன்படுத்துங்க. உங்களுக்கு அந்த எக்ஸ்ட்ரா கேஷ் ஆட் ஆகும். குறிப்பாக இப்போ தான் நீங்கள் MyMaster 11 யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்கீங்க, கேஷ் டெபாசிட் பண்ணலை, இன்னுமே MyMaster 11 இன்ஸ்டால் பண்ணலை, புதுசாக இன்ஸ்டால் பண்ண போகிறேன், அவங்களுக்கெல்லாம் என்ன விஷயம் தெரிஞ்சுக்கணுன்னா 100 and above டெபாசிட் பண்ணிங்கன்னா 10% ரியல் கேஷ் ஆட் ஆகும். இப்போ 100 rupees ஆட் பண்ணிங்கன்னா 110 ஆட் ஆகும். 1000னா 1100, 10,000னா 11,000 ஆட் ஆகும். இது சூப்பரான ஒரு விஷயமா பார்க்குறேன். பயன்படுத்திங்க. MyMaster 11 ரெகுலராக கிவ் அவேஸும் கொடுக்குறாங்க. அதையுமே நீங்கள் பயன்படுத்திக்கலாம். இன்னும் இன்ஸ்டால் பண்ணலாம். டாப் கமெண்ட்டில் லிங்க் இருக்குது. கிளிக் பண்ணி இன்ஸ்டால் பண்ணி என்னோடய ரெஃபரல் கூட பயன்படுத்த மறக்காதீங்க. டெலகிராமில் ஜாயின் பண்ணால் @MSC Cricket 11 அப்படின்னு சர்ச் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. குழப்பம் இருந்ததுன்னா டாப் கமெண்ட் லிங்க் இருக்குது, கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. எக்கனா ஸ்டேடியம், பாரத ரத்னா ஸ்ரீ அடல் பிஹாரி வாஜ்பாய் எக்கனா ஸ்டேடியத்தில் தான் இந்த மேட்ச்சு. இந்த பர்டிகுலர் கிரவுண்டு அவ்வளோ ஸ்கோர்ஸை கொடுத்ததில்ல. ஆரம்ப காலத்தில் கொஞ்சம் ரீலே பண்ணியிருக்கிறதுனால ஸ்கோர்ஸ் வந்துக்கிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லலாம். மற்ற கிரவுண்ட்ஸை கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் கம்மியாக வந்துட்டுருக்கு. நிறைய டைம் பிளாக் சாயில், சில நேரங்களில் ரெட் சாயில் அப்படின்னு போயிட்டுருக்கு. பவுன்ஸு ரெட் சாயிலில் ஓரளவுக்கு டீசெண்டாக கிடைக்கும். அங்கே கொஞ்சம் ஸ்கோர்ஸ் வர மாதிரி இருக்குது. அங்கே ஸ்பின்னர்ஸுக்கும் ஹெல்ப் கிடைக்குது. பிளாக் சாயிலில் பேசர் சப்போர்ட்டு கொஞ்சம் பவுன்ஸ் லோவாக இருக்கும். மேலே போடும்போது விக்கெட்ஸ் விழுது. இது பார்த்துருக்கோம். அண்ட் இந்த சீசனில் இந்த பர்டிகுலர் கிரவுண்டை பொறுத்த வரைக்கும் டெம்ப்ளேட்டுன்னு பார்க்கும்போது ஏர்லியாக கொஞ்சம் ஸ்லோயராக இருக்குது. லேட்டராக கொஞ்சம் சைன்லாம் போனதுக்கப்புறம் பேட்டுக்கு பெட்டராக வருது. லேட்டர் பேட்ஸ்மேன் பெட்டராக விளையாடுறாங்க. அதனால தான் நிக்கோலஸ் பூரன் கன்சிஸ்டண்ட்டாக அந்த இடத்துல நல்லா விளையாடுறாரு. ரியலியாக கொஞ்சம் விக்கெட்ஸ் விழுது அப்படின்றத பார்க்குறோம். இந்த டீமில் டாப் ஆட கொஞ்சம் கொலாப்ஸ் ஆகுறாங்க அப்படிங்கிறது ஒரு காரணமாக சொல்லலாம். ஓவராலாக அந்த பர்டிகுலர் பிச்சோட டெம்பரேட் பார்க்கும்போது ஏர்லி கொலாப்ஸு, லேட்டராக மிடில் ஆர்டர் அண்ட் மிடில் ஆர்டர் பேட்ஸ்மேன்ஸ் பெட்டராக வர்றது அதுதான் பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஆரம்பம் மேட்சஸில் பேட் ஃபஸ்ட்டு ப்ரிஃபரபிள் இந்த பர்டிகுலர் கிரவுண்ட் அப்படின்னு சொன்னால் கூட லேட்டராக டியூ ஃபேக்டர் இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் வர்றதுனால சேசிங் ப்ரிஃபரபிள். அண்டு இந்த சேசிங்கோட பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஆரம்பத்தில் 1 போட்டி 2 போட்டி தான் ஜெயிச்சிருந்தாங்க. இப்போ ஈக்குவலாக ஜெயிச்சிருக்காங்க. 6-6 அப்படிங்கிற இடத்துல இருக்குது. 163 ஆவரேஜ் டீசன்ட் நம்பர்னு கண்டிப்பாக சொல்லலாம். விக்கெட் பேஸ்லேயே ஒரு பக்கம் விக்கெட்ஸும் விழுது, அதே நேரத்தில் ஸ்கோர்ஸும் வந்துட்டுருக்கு. 199 அடிச்சிருந்தா கூட 8 விக்கெட் விட்டுருக்காங்க. அண்டு 108க்கு 10 அப்படின்ற லோ ஸ்கோர் ரெண்டுமே லக்னோ சூப்பர் ஜெயின்ஸால் தான் கொடுக்கப்பட்டிருக்கு. 150க்கு பிலோவாக 4 டைம்ஸ் வந்திருக்கு. இன்றைக்கி லோ ஸ்கோராக எப்படி ஸ்கோர்ஸ் இருக்க போது பார்க்கணும். ஏன்னா டிஃப்ரெண்ட் பேட்டர்ன்ஸில் தான் ஸ்கோர்ஸ் வந்திருக்கு.
நான் கண்டிப்பாக வந்து நியூட்ரல் ட்ராக்கை கன்சிடர் பண்ணி போகிறது பெட்டராக இருக்கும். ஒரு பர்ஃபெக்ட் T20 மேட்சாக இந்த பர்டிகுலர் கிரவுண்டில் நிறைய மேட்ச் வந்திருக்கு. இந்த பர்டிகுலர் கிரவுண்டில் நடக்கிற மேட்சஸில் பெட் பண்ணும்போது கொஞ்சம் அதிகமான ஏர்னிங்ஸும் கிடச்சிட்ருக்கு. ரெண்டு டீம்னு பார்க்கும்போது ஸ்பின் பேஸில் பெட்டராக கொல்கத்தா இருக்காங்க. கொஞ்சம் ஸ்லோ ட்ராக்கில் கொஞ்சம் பெட்டராக பண்ணலாம். கொஞ்சம் ஹார்டராக ரெட் சாயில் எதுவும் கொடுத்தா கண்டிப்பாக கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் ஜெயிச்சிருவாங்க அப்படின்றத பார்க்குறோம். இல்லை கொஞ்சம் சாஃப்டாக போச்சு அப்படின்னு சொன்னால் அங்கே பேஸஸ் எந்த அளவுக்கு பண்ணுவாங்க. அந்த மாதிரி இடத்துல நல்ல பேஸை பர்டிகுலராக இந்த கிரவுண்டுக்கு ஃபேவரான பேஸரை லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் வச்சுருக்காங்க. ஸோ மோஷின் கானா இருக்கட்டும், வேரியேஷன் இருக்குது. நவீன் உல்ஹாக்கோட வேரியேஷன் இருக்குது. யாஸ் தாக்கூர் கூட நல்லா பண்ணியிருந்தாலும் நான் ஒரு வெளியில் வச்சுருக்காங்க. மயங்க் யாதவங்களாம் இருக்கிறதுனால கண்டிப்பாக அந்த இடத்துல அட்வான்டேஜ் லக்னோ சூப்பர் ஜெயின்ஸுக்கு இருக்குது. ஓவராலாக ரெண்டு டீம்ஸை கம்பேர் பண்ணும்போது கொல்கத்தா கொஞ்சம் பெட்டராக இருக்கிற ஃபீல். அண்டு லக்னோ சூப்பர் ஜெயின்ஸை நல்லா தெரிஞ்சு வச்சுருக்க கம்பீர். ஸோ அவரோட தலைமையில் அவரோட கைடன்ஸில் போயிட்டுருக்கு. அப்படிங்கிற இடத்துல கண்டிப்பாக வந்துட்டு கேகேஆருக்கான வாய்ப்பு கொஞ்சம் அதிகமாக இருக்கிறதா பார்க்குறேன். லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் போன மேட்ச் மயங்க் யாதவ் உள்ளே வந்தார். பாசிபிளாக இம்பாக்ட் சப்பா தொடருவாங்க. அண்டு அர்ஷின் குல்கர்னி இன்னொரு பக்கம். அர்ஷின் குல்கர்னி இம்பாக்ட் சப்பா யோசிச்சாங்க. அது தொடருமான்னு பார்க்கணும். பாசிபிளாக மிடில் ஆர்டர் லேட்டர் ஆர்டர் பேட்ஸ்மேன்னு இம்பாக்ட் சப்பா வைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. பார்த்துக்கலாம் இது ஆன் டைமில். அண்டு குயினடிக்காக வெளியில் வச்சு தான் அர்ஷின் குல்கர்னிக்கு போனாங்க. குயினடிக்காக அந்தளவுக்கு சிறப்பாக செயல்படலை அப்படின்றதுனால இந்த ஒரு முடிவு எடுத்திருக்காங்க. அண்டு பவுலிங் பேஸில் நவீன் உள்ள எடுத்துகிட்டு வரலாம். கொஞ்சம் ஸ்லோயர் ட்ராக்கை ரெடி பண்ணுறதுக்கான வாய்ப்பு அந்த வகையில் நவீன் கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லான பவுலராக இன்றைக்கும் இருப்பார். அண்ட் கேஎல் ராகுல் சிறப்பாக செயல்படுறார். ஓரளவுக்கு நல்லா விளையாடுறாரு. ஆனால் வேர்ல்ட் கப் ஸ்குவாடில் அவர் இல்லை அப்படிங்கிறது கொஞ்சம் பிளண்டராக பார்க்கணும். சில விளையாடாத பிளேயர்ஸுக்கெல்லாம் வாய்ப்பு கொடுக்குறாங்க அப்படிங்கும்போது ஓரளவுக்கு கன்சிஸ்டன்ட் ஷோ பண்ணுற கேஎல் ராகுலுக்கு ஏன் வாய்ப்பு கொடுக்கல அப்படிங்கிற கேள்வி வருது. பட் கேஎல் ராகுலை பொறுத்த வரைக்கும் ஒரு தவறு செஞ்சார். ஆரம்பத்தில் அவர் சொல்லும்போது நான் மிடில் ஆர்டரில் விளையாடுறேன் போகிறேன் இந்த சீசன், வேர்ல்ட் கப்புக்கு ஒரு ப்ராக்டிஸாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு பேச்சு இருந்தது. பட் அதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணார் அப்படின்றது அந்த இடத்துல அவர் சூட் ஆகலை அப்படிங்கிறதுனால தான் வெளியில் வச்சுருக்காங்கன்னு புரிஞ்சுக்க முடியுது. அர்ஷின் குல்கர்னி ஒரு டீசன்ட் பிளேயர் பார்க்கலாம். மார்க்கஸ் ஸ்டோய்னிஸ் நம்பர் 3ல் நல்லா பண்ணியிருக்காரு. ஒரு மேட்ச் ஃபெயிலியர் ஆகிருக்காரு. இருந்தால் கூட ஓரளவுக்கு டீசென்ட் அவுட்புட் கொடுத்துருக்காரு. ஓரளவுக்கு சக்ஸஸ் இருக்குது. அந்த வகையில் கண்டிப்பாக பார்க்கலாம். பவுலிங் பேஸில் டீசெண்டாக இருக்கார். தீபக் கூட இந்த சீசனில் ஆரம்பத்தில் சில வாய்ப்பு கொடுத்தாங்க. அந்தளவுக்கு சிறப்பாக இல்லை. ரீசெண்டாக நல்லா பண்ணியிருக்கார். நிக்கோலஸ் பூரான் டீசெண்ட் அவுட்புட்டு, நல்ல அவுட்புட்டு மிடில் இந்த டீமுக்கு ஒரு பலமாக இருந்திருக்காரு. அவங்க டீம் ஜெயிக்கிறதுக்கு முக்கியமான காரணமாக அவரோட கேமியோஸ் இருந்திருக்கு. ஆஸ்டன் டர்னரை உள்ளே கொண்டு வந்தாங்க. குறிப்பாக குயினடிக்காக இல்லாத இடத்துல ஆஸ்டன் டர்னர் அப்படிங்கிற இடம் ஓகேன்னு சொல்லலாம். மிடில் ஒரு பலப்படுத்துகிற ஒரு விஷயமா யோசிக்கிறாங்க. பட் டர்னர் இந்த கண்டிஷனை எந்த அளவுக்கு பயன்படுத்திப்பார் பார்க்கணும். ஆயுஷ் பதோனி, இந்த டர்னரு, தீபக் கூட மேலே வர்றது, இந்த மாதிரி விஷயங்கள் பதோனியை ரொம்ப லேட்டாக எடுத்துகிட்டு வருதோ அப்படின்னு யோசிக்குது. ஏன்னா ஸ்டோய்னிஸை நம்பர் 3ன்னு யோசிக்கிற இடத்துல பதோனியை யோசிச்சிருக்கலாம். பட் ஸ்டோய்னிஸ் அந்த இடத்துல சக்ஸஸ் கொடுத்துட்டதுனால கண்டிப்பாக ஸ்டோய்னிஸ் சைடு தான் போவாங்க. பதோனி லேட்டாக வர்றதுக்கான வாய்ப்பு. குர்னல் பாண்டியா, ரவி பிஸ்னா 2 ஸ்பின்னர்ஸ், மோஷின் கான், நவீன் அண்ட் மயங்க் யாதவ் ஓரளவுக்கு பவுலிங் ஓகேன்னு சொல்லலாம், பெஸ்ட்டுன்னு சொல்ல முடியாது. கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் நல்ல பவுலிங் யூனிட் வச்சுருக்காங்க. ஸ்பின் பேஸில் யோசிக்கும் போது சுனில் நரேன் அண்ட் வருண் சக்கரவர்த்தி கலக்கிட்டு இருக்காங்க. வேணும்னா சுயா சர்மாவோட பவுலிங் சூப்பராக இருக்கும், அது நல்லாவே தெரியும். வைபவ் ராணா நியூ பாலில் நல்லா பண்ணுறாரு. ஹர்ஷித் ராணாவோட அந்த எபிலிட்டி நல்லாயிருக்கு. போன மேட்ச் ஹர்ஷித் ராணாவை பேன் பண்ணி வச்சுருந்தாங்க. அவரும் உள்ளே வந்துடுவார் எதிர்பார்த்தோம். சக்கிப் ஹுசைனுக்கு ஒரு வாய்ப்பு, சேட்டன் சகரியாவுக்கான வாய்ப்பு அப்படிங்கிற மாதிரி. பட் அங்கே போக முடியாத அளவுக்கு மேலே கொலாப்ஸ் ஆனாங்க. மணிஷ் பாண்டே சைடு இம்பாக்ட் சப்புக்கு போனாங்க. ஒரு இடத்துல ரகுவன்சிக்கு பதிலாக மணிஷ் பாண்டே எடுத்துக்கலாம் அப்படிங்கிற தாட்டு கூட வந்துருக்கும். ஏன்னா மணிஷ் பாண்டே பொறுத்த வரைக்கும் கேட்சிங்கில் நல்லா இருப்பார், அதில் டவுட்டே கிடையாது. ஃபீல்டிங்கில் அதே நேரத்தில் ஒரு திங்கிங் கேப்டன். கர்நாடகாவுக்காக செமையாக பண்ணியிருக்காரு. அந்த டீமுக்கு சில கோப்பைகளை கூட ஜெயிச்சு கொடுத்துருக்காரு அப்படின்றது கன்சிஸ்டன்ட் பேஸில் அவரோட பேட்டிங் இருந்திருக்கு. ஐபிஎல்லில் நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் வச்சுருக்காரு. ரகுவன்சி ஒரு மேட்ச் பெட்டராக பண்ணால் கூட அடுத்தடுத்து அந்தளவுக்கு சிறப்பாக இல்லை. நம்பர் 3 நம்பர் 4 ஸ்பாட்டில் கண்டிப்பாக மணிஷ் பாண்டே பெட்டராக இருப்பார். அந்த பேஸில் மணிஷ் பாண்டேவை உள்ளே கொண்டு வரணும்னு யோசித்து ரகுவன்சி வெளியில் தள்ளுறாங்கன்னு பார்க்கலாம். இதை ஆன் டைமில் பார்த்துக்கலாம். மற்றபடி டீசெண்ட் அவுட்புட்டு கொடுக்குற மாதிரி டாப் ஆர்டர்ஸ் இருக்குது. குறிப்பாக கிளிப்சால்ட்டு கொல்கத்தாவில் பயங்கர கலக்கலாக இருந்திருக்கு. வெளியில் கொஞ்சம் சொதப்பியிருக்காரு. சுனில் நரேனோட பேட்டிங் எதிர்பார்த்ததை விட பெட்டர், பவுலிங் அதை விட பெட்டர் அப்படின்னு போயிட்டுருக்கு. ஸ்ரேயாஸ் ஐயர் இந்த சீசனில் டவுனாக இருக்கார், அந்தளவுக்கு கிரேட்டாக இல்லை. வெங்கடேஷ் ஐயரோட இடம் வந்து கேள்வியாக இருக்குது, முன்ன பின்ன இருந்துக்கிட்டு இருக்குது. இந்த கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் என்ன டிசைட் பண்ணுறாங்கன்னு புரிஞ்சிக்க முடியல. சுனில் நரேன் அவுட் ஆகிறப்ப ஒரு லெஃப்ட் ஹேண்டரிங் வெங்கடேஷை அனுப்ப பார்க்குறாங்க, அது மட்டும் புரிஞ்சிக்க முடியுது. ஃபிளிப்சால்ட் அவுட் ஆனால் ரகுவன்சி இல்லை ஸ்ரேயாஸ் ஐயர் போகலாம். மோஸ்ட் ப்ராபப்ளி ரகுவன்சிக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. ஸ்ரேயாஸ் நம்பர் 4 ஃபிட் பண்ணிக்கிறார், அது பிரச்சனை இல்லை.
இந்த இடம் ரகுவன்சியா இல்லை வெங்கடேஷ் ஐயரா இல்லை ரிங்கு சிங்கா அப்படிங்கிற கேள்வி கேட்க வச்சுருக்காங்க. நிறைய அவுட் ஆனால் வெங்கடேஷ் ஐயரோ ரிங்கு சிங்கா இங்கே இறக்குவாங்க அப்படின்னு மட்டும் புரிஞ்சுக்கலாம். ஓகே. அண்டு பவுலிங்கில் போன மேட்ச் மிச்சல் ஸ்டார்க்கு பேக் டு ஃபார்ம் வந்தார். சூப்பரான ஒரு விஷயமா அந்த டீமுக்கு, ஏன்னா ஹை ப்ரைஸ் வாங்கினாங்க, ப்ரைஸ் டேக் இருந்தால் பர்ஃபார்ம் பண்ண முடியாது, இந்த விமர்சனம் இருந்துக்கிட்டே இருந்தது. அதுக்கு ஒரு பிரேக் போடு விதமாக போன மேட்ச் 4 விக்கெட் எடுத்தார். கொஞ்சம் ரன்ஸுக்கு போகிறார். ஸ்டில் அந்த பவுலிங் சூப்பர்லாம் சொல்ல முடியாது, விக்கெட் விழுந்துருச்சு அப்படின்னு தான் சொல்லணும். ஸ்டில் சூப்பர் பவுலராக ஸ்டார்க்கை யோசிக்க முடியல. ஒரு டெஸ்ட் பவுலிங் அப்படின்ற வகையிலையும் கொஞ்சம் ஃப்ரீ ஃப்ளோவாக யோசிக்கிற இடத்துலையும் ஓகே. பட் T20க்கு கொஞ்சம் ரன்ஸ் கொடுக்குற மாதிரி தான் ஆஸ்திரேலியாவுக்கே இருந்திருக்காரு. அதை பார்க்குறோம். ஹர்ஷித் ராணா டீசன்ட் பவுலர், நல்லா பண்ணிகிட்ருக்காரு, ஒரு அக்ரஷன் ஷோ பண்ணுறாரு. அரோராவோட நியூ பால் நல்லா இருக்குது. வருண் சக்கரவர்த்தி ஃபஸ்ட் பால் விக்கெட் எடுக்கிறது ஒரு ஹேபிட் வச்சுருக்காரு, நல்லா பண்ணுறாரு அப்படின்னு தான் சொல்லணும். மேட்ச் ஃப்ளோன்னு பார்க்கும்போது எல்எஸ்டி மோஸ்ட் ப்ராபப்லி பேட்டிங் ஆர்டர் பேஸில் இப்படி தான் யோசிச்சு ஆகணும். பதோனி எது மேலே அனுப்புகிறாங்களோ கொஞ்சம் ஏர்லி கொலாப்ஸ் ஆச்சுன்னா அந்த ஒரு விஷயத்தை பண்ணலாம், பார்த்துக்கலாம். அதே நேரத்தில் பேட்டிங் பேஸில் குருணல் பாண்டியா மேலே அனுப்பலாம். ஓவர் ஐஸ் பதோனி ஏன்னா குயிக்காக ஆடக்கூடிய அந்த பேட்டிங் ரொட்டேஷன் பாண்டியாட்ட இருக்குது, அதை பண்ணுவாங்க. அதே நேரத்தில் கேகேஆர்னு பார்க்கும்போது ஏற்கனவே சொன்ன இந்த பேட்டிங் ஆர்டரில் ஃபஸ்ட்டு ஒரு ரைட் ஹேண்டர் அவுட் ஆனால் ரகுவன்சி சைடு போகலாம், லெஃப்ட் ஹேண்டர் அப்படிங்கிற வகையில் வெங்கடேஷ் ஐயர், ரிங்கு சிங் போகலாம், ஸ்ரேயாஸ் ஐயர் நம்பர் 4 ஸ்பாட்டில் இருப்பார் அப்படின்றது எதிர்பார்ப்பு. பவுலிங் பேஸில் யோசிக்கும்போது ஸ்டோய்னிஸு அண்ட் பாட்டமில் இருக்க 5 பவுலர்ஸ் அப்படின்னு அஸ்டன் டர்னருக்கு வாய்ப்பு கொடுப்பாங்களா. தீபக் கூட சில நேரங்களில் பவுல் பண்ணுறார், லெஃப்ட் ஹேண்டரை டார்கெட் பண்ணி ஒரு சில ஓவர்ஸ் கொடுக்கலாம். ஃபுல் கோட்டான்னு யோசிக்கிற இடத்துல மோஷின், நவீன் உல் ஹக், மயங்க் யாதவ் உங்கள் சைடு நிறைய போவாங்கன்னு எதிர்பார்க்குறோம். எண்ட் ஓவரில் நவீன் அண்ட் மோஷின் கான் சில நேரங்களில் ஸ்டோய்னிஸோட அந்த வெரைட்டி அந்த பவுன்சர் அப்படிங்கிற வகையில் பயன்படுத்தலாம். கொல்கத்தா நைட் ரைடர்ஸோட பவுலிங்னு பார்க்கும்போது ஆப்ஷன் நிறையா இருக்குது. ரமன்தீப்பாவை நிறைய பயன்படுத்துறதில்ல, வெங்கடேஷ் நிறைய பயன்படுத்துறதில்ல, இதெல்லாம் இருக்குது. அண்ட் சுனில் நரேன், ஆண்ட்ரூ ரசல் இங்கே பாட்டமில் இருக்க 4 பவுலர்ஸ் அப்படின்னு போகிறாங்க. அதில் வைபவராரா நியூ பால் வீசுகிறார் வித் மிச்சல் ஸ்டார்க்கு. ஹர்ஷித் ராணா நியூ பால் எடுத்து வீசுறதுக்கான வாய்ப்பு கூட இருக்குது. பவர் பிளேயில் ஹர்ஷித் ராணா ஒரு ஓவர் வருவார் அப்படின்னு எதிர்பார்க்கலாம். வருணோட பவுலிங் ரொம்ப சூப்பராக இருக்குது. மிடில் சுனில் நரேன் மிடில் 2 பேரும் ஷேர் பண்ணிக்கிறாங்க. ஓரளவுக்கு டீசன்ட் பவுலிங் யூனிட்டு நல்லா பண்ணுவாங்க. அண்டு இதில் ஃபுல் கோட்டான்னு யோசிக்கும் போது மிட் ஸ்டார்க்கு வருண் சக்கரவர்த்தி அண்ட் சுனில் நரேனோட ஓவர்ஸு எண்ட் ஓவர்னு இடத்துல ஸ்டார்க்குன்னு ஹர்ஷித் ராணா, சில நேரங்களில் வைபவ் ராய், சில நேரங்களில் ஆண்ட்ரூ ரசல் போகலாம். ஆண்ட்ரூ ரசல் எண்ட் ஓவரில் சில ஓவர்ஸ் ரீசெண்டாக வீசுறதை பார்க்குறோம். ஸ்டேட்ஸ்னு பார்க்கும்போது கேஎல் ராகுல் நல்லா பண்ணியிருக்காரு. 14 மேட்ச்சில் 650 அடிச்சிருக்காரு. அண்ட் நிக்கோலஸ் போரான் 9 மேட்ச்சில் ஒரு 50, அந்தளவுக்கு கிரேட் ஆவரேஜ் கிடையாது. அண்ட் ஆவரேஜ் லெவலில் பார்க்கும்போது மற்றவங்களாம் ஆவரேஜான பர்ஃபார்மன்ஸாக கொடுத்துருக்காங்க. அண்ட் எல்எஸ்சி பவுலிங் கேகேஆருக்கு எகென்ஸ்டா அப்படின்னு பார்க்கும்போது அங்கேயுமே பெரிய கிரேட் நம்பர்ஸ்னு சொல்கிறதுக்கு இல்லை. மோஷின் கான் 4 மேட்ச்சில் 6 விக்கெட், அது ஓகேன்னு சொல்லலாம். ரவி பிஸ்னா 8 மேட்ச்சில் 9 விக்கெட். அண்ட் குருணல் பாண்டியா 15 மேட்ச்சில் 8 தான் எடுத்திருக்காரு. ஆவரேஜ் பாருங்கள், சார் ஸ்ட்ரைக் ரேட்டை பாருங்கள், 30.88 அப்படிங்கிறது இருக்குது. 31 பால் ஒரு விக்கெட் அப்படிங்கிற ரேஞ்சில் தான் எடுத்திருக்காரு. எல்எஸ்சி பேட்டிங்கு பர்டிகுலராக அந்த லக்னோ ஸ்டேடியத்தில் அப்படிங்கிற வகையில் ராகுல் ஓரளவுக்கு டீசெண்டாக பண்ணியிருக்காரு. கண்டிப்பாக பெட்டர்னு சொல்லணும். 45+ ஆவரேஜ் வச்சிருக்காரு. ஸ்டோய்னிஸ் 30, 350 அடிச்சிருக்காரு. 89 நாட் அவுட் அப்படிங்கிற அந்த நம்பர் இருக்குது. தீபக் கூட ஒரு 50 அடிச்சிருக்காரு. இருந்தாலும் ஆவரேஜ் பாருங்கள் ரொம்ப சுமாராக இருக்குது. நிக்கோலஸ் புரானோட ஆவரேஜ் அந்தளவுக்கு கிடையாது, லேட்டாக வராரு. ஆஸ்டன் டர்னர் போன மேட்ச் ஒரு 5 ரன். ஐஸ் பதோனி இதில் 33.5 அப்படிங்கிற அந்த ஒரு ஆவரேஜ் டீசன்ட் நம்பர்னு சொல்லலாம். பட் லேட்டாக வராது. குருணல் பாண்டியாவோட ஆவரேஜ் நல்லா இருக்குது. 12 மேட்ச்சில் 6 தடவை நாட் அவுட்டில் இருந்தனால இந்த ஆவரேஜ் இருக்குது அப்படின்னு புரிஞ்சுக்க முடியுது. அண்ட் பவுலிங் பேஸில் யோசிக்கும் போது ஸ்டோய்னிஸ் 13 மேட்ச்சில் 5 விக்கெட். கண்டிப்பாக ஸ்ட்ரைக் ரேட் பெட்டராக இருக்கும்போது குறைவான ஓவர்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. ரீசெண்டாக அவரோட ஓவர்ஸ் கொஞ்சம் அதிகமாக இருக்கலாம், பெட்டராக பார்க்கலாம். குருணல் பாண்டியா 13 மேட்ச்சில் 11 விக்கெட். அவரோட பெஸ்ட் 3/11 அப்படிங்கிறது இங்கே தான் எடுத்திருக்காரு. ரவி பிஸ்னாய் 13 மேட்ச்சில் 14 விக்கெட், ஓகேன்னு சொல்லலாம். அண்ட் மயங்க் யாதவ் ஒரு மேட்ச்சில் 3/27 அப்படிங்கிற அந்த நம்பரை கொடுத்துருக்காரு. நவீன் ஓரளவுக்கு ஓகே, 3/20 பெஸ்ட்டாக வச்சிருக்காரு. மோஷின் மேட்சை விக்கெட் அப்படிங்கிற ரேஞ்சில் எடுத்திருக்கார். கேகேஆர் பேட்டிங் எல்எஸ்டி எகென்ஸ்டா அப்படின்னு பார்க்கும்போது சுனில் நரேன் அவ்வளோ பெஸ்ட் கிடையாது. ஆப்வியஸாக இந்த சீசனில் அவர் கொஞ்சம் பெட்டராக பண்ணுறாரு அப்படின்னு சொல்லலாம். பேட்டிங் பேஸில் அவ்வளோ பெஸ்ட்டாக இருந்ததில்லை. ஒரு ஸ்டார்ட் குயிக் கேமியோ, அதில் ஷார்ட் பால் போட்டால் அவுட் ஆயிடுவார் அப்படின்னு தான் இது வரைக்கும் இருந்திருக்கு. போன மேட்ச் மும்பை இந்தியன்ஸ் அவருக்கு எகென்ஸ்டாக ஷோ பண்ணாங்க. மும்பை இந்தியன்ஸ்க்கு எகென்ஸ்டாக அவர் பெஸ்ட்டாக இருந்ததில்லை நம்ம சொன்னோம். அதே மாதிரி தான் போச்சு. பிளிப்சால்ட்டு கண்டிப்பாக பெட்டராக அவங்களோட விளையாண்டுருக்க ஒரு 18 நாட் அவுட் இன் கொல்கத்தா பார்க்குறோம். ரகுவன்சி ஒரு மேட்ச்சில் 7 ரன் தான் அடிச்சிருக்காரு. அண்ட் ஸ்ரேயாஸ் ஐயரோட ஆவரேஜ் டீசெண்டாக இருக்குது நாட் அவுட்ஸில் இருந்ததுனால. வெங்கடேஷை பொறுத்த வரைக்கும் ஆவரேஜ் கிரேட்டாக இல்லை. ரிங்கு நல்ல ஆவரேஜ் வச்சிருக்காரு. ஆண்ட்ரூ ரசல் அந்தளவுக்கு கிரேட்டாக இல்லை. அண்ட் எல்எஸ்டிக்கு எகென்ஸ்டா கேகேஆர் பவுலிங் அப்படின்னு பார்க்கும்போது ஓகேன்னு சொல்லலாம். மிச்சல் ஸ்டார்க் ஒரு மேட்ச்சில் 3 விக்கெட் எடுத்துருக்காரு. கண்டிப்பாக நல்ல விஷயமா பார்க்கலாம். வைபவ் ரோரா 2 மேட்ச்சில் 3 விக்கெட்டு. அண்ட் வருண் சக்கரவர்த்தி 3 மேட்ச்சில் 2 விக்கெட். இதுக்கு இந்த பிச்சு கொஞ்சம் பெட்டராக இருக்கும் வருண்கெல்லாம், அதை பார்க்கணும். எக்கனா ஸ்டேடியத்தில் கேகேஆர் பேட்டிங்கோ பவுலிங்கோ பண்ணதில்லை. கேகேஆர் பிளேயர்ஸ் யாருமே இது வரைக்கும் விளையாண்டது இல்லை. அண்ட் எல்எஸ்சி பேட்டர்ஸ் கேகேஆர் பவுலர்ஸ்னு பார்க்கும்போது
சில 2 விக்கெட்ஸ் ஹைலைட்டாக இருக்குது. சுனில் நரேன் அகேன்ஸ்டா அப்படின்ற வகையில் கேஎல் ராகுல் 2 விக்கெட்டு, ஸ்டோயினிஸ் ஆண்ட்ரூ ரசல் இந்த ஸ்லோயர் பால் வெரைட்டியில் விக்கெட் எடுக்கிற ஒரு விஷயம். மார்க்கஸ் ஸ்டோயினிஸ் ஸ்பின்னர்ஸுக்கு அகேன்ஸ்டாக கொஞ்சம் கஷ்டப்படுவார். அதில் வருண் டாடி வாங்கியிருக்காரு, அதை பார்க்குறோம். தீபக் கூடா, சுனில் நரேன் அகேன்ஸ்டா தீபக் கூடா அவர் கொஞ்சம் த்ரூ த லைன் ஆடக்கூடிய பிளேயர். ஸோ அந்த வகையில் அவர் கொஞ்சம் கஷ்டப்பட்டுருக்காரு. பூரன் வருண் சக்கரவர்த்தி ஸோ இந்த மேட்ச் அப்போ அண்டு ரவி பிஸ்னாயோட சுனில் நரேன் 2 டைம்ஸ் ஒரு விஷயமும் இருக்குது. அண்ட் கேகேஆர் பேட்டர்ஸு எல்எஸ்சி பவுலர்ஸ் அப்படின்ற இடத்துல ஒரு விக்கெட்ஸ் தான். ஸோ அதனால் பெருசாக யோசிக்கிறதுக்கு இல்லை. அதுக்கு காரணம் அங்குஸ் ரவிவன்சியாக இருக்கட்டும், நிறைய மேட்சஸ் விளையாடல இந்த சீசனில் தான் அறிமுகங்கிற வகையில். ரிங்கு கடந்த சில சீசனில் தான் விளையாண்டுட்டு இருக்காரு. அதே நேரத்தில் இங்கே பவுலர்ஸ்னு பார்க்கும்போது எல்எஸ்சி பவுலர்ஸ் ஒரு ஃபெமிலியர் பவுலர்ஸுங்கிற மாதிரி இல்லை. இந்த கண்டிஷனுக்கு ஏற்ற பவுலர்ஸ்னு சொல்லலாம், ஃபெமிலியர்னு நம்ம பெருசாக டிஸ்கிரைப் பண்ணி சொல்ல முடியாது. அது ஐபிஎல்லை பொறுத்த வரைக்கும் நான் சொல்கிறேன். ஏன்னா நவீன் எந்த அளவுக்கு ஃபெமிலியர்னு தெரியும். ஆனால் ஐபிஎல்லில் நிறைய மேட்சஸ்லாம் விளையாண்டதில்ல, கடந்த சில சீசனில் தான் விளையாடுறாரு அப்படின்ற அந்த இடத்துல. அதனால் இந்த நம்பர்ஸ் வந்து பெருசாக தோணாது. பிக் பேஸில் யோசிக்கும் போது ஹை பிக்கில் இந்த பிளேஸ்லாம் இருக்காங்க, மீடியம் பிக் லெவலில் சில பிளேஸ் இருக்காங்க, அவங்களாம் கொஞ்சம் பார்த்துக்குங்க. அதில் லோ பிக்கில் வைபவ் ஒரோரா, ரிங்கு இவங்கெல்லாம் இருக்காங்க, ஹர்ஷித் ராணா அவங்களாம் கண்டிப்பாக கன்சிடரபிள். அதனால தான் பார்த்தீங்கன்னா அவங்கள ஜிஎல் பிக்கில் வச்சுருக்காங்க. நவீன் அந்த வெரைட்டி வேரியேஷனில் எண்டில் விக்கெட் இருக்காங்க, பட் எண்டில் கொஞ்சம் ரன்ஸு போகுது, அங்கே தான் கொஞ்சம் யோசிக்கிற மாதிரி இருக்குது. வைபவ் ஒரோரா நியூ பாலில் விக்கெட் எடுக்க முடியும். இவங்க இனிஷியல் கொஞ்சம் ஸ்லோவாக இருக்குது, அந்த இடத்துல விக்கெட்ஸ் எடுக்கலாம். வைபவ் ஒரோரா பொறுத்த வரைக்கும் அந்த வெரைட்டி ஸ்விங் வச்சுருக்காரு, ஆனால் அந்த பேஸில் இந்த மாதிரி கிரவுண்டுக்கு அந்த மாதிரி ஒரு விஷயம் ஹெல்ப்ஃபுல்லான விஷயமா இருக்கலாம். ரிங்கு கொஞ்சம் லேட்டாக வர இந்த கிரவுண்டில் அவர் ப்ரூவ் பண்ண வேண்டிய அவசியம் இருக்குது. ஸோ அந்த வகையில் கண்டிப்பாக ரிங்குவை கன்சிடர் பண்ணணும். ஹர்ஷித் ராணா நியூ பாலில் நல்லா பண்ணுறாரா, 2 ஓவரில் வீசுறதுக்கான வாய்ப்பு அப்படின்ற பேஸில் அவருமே ஒரு கன்சிடரபிளாக எடுத்துக்கிறேன். சேஃப் கேப்டன் நிறைய பேர் சுனில் நரேன், ஸ்டோயினிஸ் அண்ட் கேஎல் ராகுலுக்கு தான் போயிருக்காங்க. அண்ட் ரிஸ்கின்னு இடத்துல கண்டிப்பாக ஃப்ளிப்சால்ட்டை யோசிக்கலாம். ஓப்பனிங் பேட்டர்ஸை கேப்டனாக போகிறது கொஞ்சம் ரிஸ்க் இருக்குது, இல்லைன்னு சொல்லலை. இருந்தால் கூட இங்கிலீஷ் பேட்ஸ்மேன் இனிஷியலாக அந்த ஸ்லோனஸ்லாம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு பெட்டராக விளையாண்டார் அப்படின்னா கண்டிப்பாக நல்ல அவுட் கொடுக்கலாம். இங்கே லீடர் பேட்ஸ்மேன் ஒரு ஆல்ரவுண்டராக இருக்கிற பேட்ஸ்மேனை கேப்டனாக போகிறது பெட்டராக இருக்கும். அதில் குறிப்பாக ஆண்ட்ரூ ரசல் ஃபஸ்ட் பேட் பண்ணால் இனிமேல் பெட்டராக ஃபீல் பண்ணலாம். மிச்சல் ஸ்டார்க்குன்னு யோசிக்கும் போது டெஃபினட்டாக சூப்பர் பவுலிங் கொடுத்துருக்காரு. இந்த பர்டிகுலர் டீம் கேட்குற ஒரு 3 விக்கெட், லாஸ்ட் மேட்ச் ஒரு 4 விக்கெட் அப்படின்ற வகையில் ஒரு கம்பேக் கொடுக்கலாம், அந்த ஒரு விஷயத்த பண்ணலாம். ஒரு வேளை பிளாக் சாயில் இருந்தால் மேலே போட்டு சில நேரங்களில் பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு. ரெட் சாயிலாக இருந்தால் கொஞ்சம் பவுன்ஸ் கிடைக்குது, இவரோட பால்லாம் அடிச்சிடுறாங்க, அது கொஞ்சம் ப்ராப்ளமாக தான் இருக்குது. பட் பிளாக் சாயில் இருந்தால் டெஃபினட்டாக வந்துட்டு கொஞ்சம் பர்ச்சேஸ், கொஞ்சம் ஸ்கிட் ஆகும், கொஞ்சம் லோ ஆகும், அந்த இடத்துல ஸ்டார்க் கொஞ்சம் பர்ச்சேஸ் எடுக்கலாம். அந்த வகையில் ட்ரை பண்ணுங்கள். கிராண்ட் லீக்கில் டீம் பாருங்கள், நரேன் அண்டு ஸ்டோயினிஸ் கேட்டல கேப்டன் 2 பேருமே நல்லா பண்ணுறாங்க. அந்த ஆல்ரவுண்ட் லிஸ்ட்டில் இருக்குன்னா நிறைய பேர் அப்படி தான் போயிருக்காங்க. ஓரளவுக்கு நல்ல சாய்ஸாக தான் நான் பார்க்குறேன். மிடில் ஆர்டர் பேட்டர் அந்த வகையில் ஸ்டோயினிஸு நரேனை பொறுத்த வரைக்கும் இனிஷியலாக பிச்சோட அந்த ஃபேக்டர்ஸ் எல்லாம் எடுத்துருவார். அவர் அடிக்கிறது தான் அவரோட வேலை அப்படிங்கிறால அந்த பிச்சோட ஃபேக்டர்ஸ் எல்லாம் எடுத்துறாரு அப்படின்ற வகையில் சுனில் நரேன் கன்சிடர். அண்ட் பவுலிங்கில் ரொம்பவே இம்ப்ரூவ் ஆகி பவுல் பண்ணிகிட்ருக்காரு. எவ்ரி சீசனும் இம்ப்ரூவ் ஆகிட்டு இருக்கார் அப்படின்றது தான். ஆரம்பத்தில் இன்னுமே பெட்டராக இருந்திருக்கார் அப்படிங்கிறதும் இருக்குது. இப்போ அவரோட அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி நிறைய பேர் விளையாடுறாங்க. அந்த இடத்துலையுமே இந்த சீசனில் நிறைய ஸ்கோர்ஸ் வர இடத்துலையுமே ஒரு நல்ல பவுலிங் கொடுத்துட்ருக்காரு அப்படின்றது இருக்குது. அண்ட் கேகேஆர் பவுலர்ஸை நிறைய பேர் எடுத்திருக்கேன். இந்த பர்டிகுலர் ட்ராக் பவுலர் பேஸில் கொஞ்சம் போகிறதும் ஓகேன்னு தான் நான் ஃபீல் பண்ணுறேன். அண்ட் மோஷின் கான், மயங்க் யாதவ் 2 பேருமே நல்லா பண்ணியிருக்காங்க. அவங்களையும் நான் பிக் பண்ணியிருக்கேன். அண்டு டிஃப்ரெண்ட் கேப்டன்ஸ் அதில் ரசலை கொஞ்சம் ட்ரை பண்ணலாம், லேட்டர் பேட்ஸ்மேன்ஸ் ஒரு நல்ல அவுட்புட் கொடுக்கலாம் அப்படிங்கிற பேஸில். அண்ட் பவுலிங் பேஸ்லேயும் அவரை கொஞ்சம் பயன்படுத்துகிறாங்க அப்படின்ற இடத்துல கொஞ்சம் யோசித்து போகலாம். டீம் பேஸில் சில மாற்றங்கள் செஞ்சு முயற்சி பண்ணுங்கள். டெம்ப்ளேட் பேஸில் டீம்ஸை கொஞ்சம் எடுத்து பாருங்கள். ரிங்கோ ட்ரை பண்ணி பார்க்கலாம். பூரனை மிஸ் பண்ணுறேன், பூரனை ட்ரை பண்ணலாம். அந்த படிக்கலாம் கூட லேட்டராக கொஞ்சம் சைன் பண்ணி கொடுத்துருக்காரு. இதெல்லாம் கொஞ்சம் மைண்ட் பண்ணிவிட்டு முயற்சி பண்ணிங்கன்னா கண்டிப்பாக ஒரு நல்ல அவுட்புட் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு. இன்றைக்கி டேயில் மை மாஸ்டர் 11 டெபாசிட் ஆஃபர்ஸ் கொடுக்குறாங்க ரெகுலர் யூஸருக்கு. அது இல்லாமல் புது யூஸருக்கு 10% ரியல் கேஷ் அடிஷ்னலாக கொடுக்குற மாதிரி இருக்குது. அதனால் கண்டிப்பாக மை மாஸ்டரில் பண்ணி இன்ஸ்டால் பண்ணி பயன்படுத்திங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. மிக்க நன்றி.